ஹலோ கைஸ், பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்டுடியோ செட்டப்பில் இல்லை. ஒரு எமர்ஜென்சி விஷயமா நான் ஊருக்கு வந்திருக்கேன். இப்போ நான் ஸ்டுடியோவில் கிடையாது. ஸோ 2 நாளைக்கு வீடியோ இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர்லாம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் 2ஆம் உலகப் போர் கழித்து முதல் தடவையாக ஒரு நாடு ஐசிபிஎம்மை இன்னொரு நாட்டு மேலே ஏவி இருக்காங்க. இது வரலாறுகளில் ஒரு முக்கியமான சம்பவமாக பதிவாகியிருக்கு. அதுவும் ரஷ்யா இப்போ உள்ள பயன்படுத்தின ஏவுகணையை பார்த்தோன்னா RS-28 சர்மாட்டுக்கு நிகரான ஒரு ஆயுதத்தை உக்ரைனுக்குள்ள ரஷ்யா இப்போ ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கிறதுனால இதை நான் இப்போ பேச வேண்டிய ஒரு கட்டாயமானது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 நாளைக்கு நம்ம வீடியோஸை இப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த சம்பவத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதம் என்ன, அதை எப்படி உக்ரைனுக்குள்ள ரஷ்யா பயன்படுத்திருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங். பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பல சம்பவத்தை இந்த உலகத்தில், குறிப்பாக அமெரிக்காவை மையப்படுத்தி தான் நிறைய நாடுகளில் உலக அரசியல் நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கப்போ அமெரிக்காவில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னா நேரடியாகவும் சரி இல்லை மறைமுகமாகவும் சரி உலகத்தோட பல அரசியலில் அது மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்படி ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய பைடன் இப்போ எலெக்ஷனில் தோத்துட்டாரு. ஜனவரி மாதத்துக்குள்ளே அவர் ஆஃபீஸ் விட்டு போயாகணும். ஜனவரி மாதம் ட்ரம்ப் அவர்கள் புது அட்மினிஸ்ட்ரேஷனை அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணியாகணும். இப்போ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த இந்த ஒரு அப்ரூவல், லாங் ரேஞ்ச் அமெரிக்கன் மிசைல்ஸை பயன்படுத்தி உக்ரைனை அடிக்கலான்னு ஒரு அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், ஏதோ ஒரு பெரிய பாயிண்ட்ல இந்த யுத்தமானது நிற்க போகுதுன்னுட்டு. ரஷ்யா எப்பயும் போல அவங்களோட வார்னிங்கை கொடுத்தாங்க. நானே கூட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வார்னிங் கொடுத்துட்டே இருந்தால் ஒரு நாட்டு மேலே இருக்க அந்த நம்பகத்தன்மையானது போயிடும். இது நாட்டுக்கு மட்டும் கிடையாது, பல மனிதர்களுக்கும் அடங்கும். ஒருத்தவங்க உங்களை நம்பி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்காக ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன சொன்னீங்களோ அதை செய்யணும். கேட்ட நேரத்தில் கொடுக்காததும் இல்லை கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டாலும் அது அவங்களோட நம்பிக்கையை அந்த இடத்துல பொய்யாக்கிடும். இப்போ ரஷ்யா அந்த மாதிரி வார்னிங்கை கொடுத்துட்டு இருக்கப்போ நிறைய நாடுகள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மிசைல் பவரில் ராணுவம் சம்பந்தப்பட்ட அந்த ஏவுகணைகள்ன்றது அதிக அளவில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஏவுகணைகளை உலகத்திலேயே அதிகமாக வச்சிருக்க நாடு ரஷ்யா தான். நியூக்ளியர் வெப்பன்ஸ் பேலோடும் ரஷ்யா கிட்ட தான் அதிகமாக இருக்கு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்தா ஒட்டுக்காப்புல பார்த்தோன்னா 84% அதிகமான அணு ஆயுதங்கள் ஆக்டிவா இந்த 2 நாடுகள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. சரியா சொல்லணும்னா 21ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு ரஷ்யாவோட ஆஸ்திரகான் ரீஜியன்ல இருந்து ஒரு ICBM கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையானது உக்ரைனை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. உக்ரைனோட ரேடார்களும் சரி இல்லை அமெரிக்காவோட உளவு செயற்கைக்கோள்களும் உடனடியாக அவங்களோட மிசைல் வார்னிங் சிஸ்டமாக அலர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஐரோப்பிய கண்டத்தை பொறுத்த வரைக்கும் தெரியும், நாட்டோவோட முக்கியமான பல இராணுவ தளங்களும் ஜெர்மனி, துருக்கி போன்ற நாடுகளில் முக்கியமான அவங்களோட ரேடார் ஸ்டேஷன்ஸும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்டகிரேட்டட் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த IMBD நம்ம ஒரு கான்செப்டை பார்த்துருப்போம்ல, அந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ்க்காக இது எல்லாம் இன்னைக்கு அலர்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஆக்டிவ் ஆகியிருக்கு. உள்ள ஒரு பாலிஸ்டிக் மிசைல் வருதுன்றது, அதுவும் ICBM வருதுன்றப்போ ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் அது ஒரு மிகப்பெரிய த்ரெட். இப்போ உக்ரைனோட மனநிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு ICBM உள்ள வருது, அதில் இந்த ICBM ஆனது 4 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வரைக்கும் உக்ரைனோட ஈஸ்டர்ன் பகுதிகளை மொத்தமாக அழிக்கணும்னா இந்த 4 வார்ஹெட்ஸும் போதும். காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வார்ஹெட்டாலையும், இண்டிவிஜுவல் வார்ஹெட்டாலையும் 150 400 கிலோடன் நியூக்ளியர் ஈல்டை அந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய மிசைல் உள்ள வருதுன்றப்போ உக்ரைன் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டன் ஆகியே நிற்கிறாங்க. ஆனால் இதில் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப் என்ன தெரியுமா? உள்ள வந்தது நான் நியூக்ளியர் வார்ஹெட்டாக இருக்குன்றது அவங்களோட நம்பிக்கை. ஏன்னா எடுத்த உடனே ரஷ்யா இந்த இடத்துல அணு ஆயுதங்களை பயன்படுத்திட மாட்டாங்க. அணு ஆயுத போரானது அடுத்து ஒன்று நடக்குதுன்னா இந்த உலகத்தோட அழிவுகள் தான் அது கொண்டு போய் நிறுத்தும். அப்படி இல்லையா, உலகத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கலனாலும் சம்பந்தப்பட்ட அந்த 2 நாடுகளையும் கம்ப்ளீட்டாக அழிக்கிற அளவுக்கு தான் ஒரு யுத்தமானது இந்த இடத்துல ஏற்படும். இப்படி உள்ள ரஷ்யாவிலிருந்து உக்ரைனுக்குள்ள இந்த ICBM இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் ஏவனதுக்கு அப்புறமா நிப்ரோவஸ்க் பகுதியில் அதோட இம்பாக்டை ஏற்படுத்துது. இப்படி இம்பாக்டை ஏற்படுத்தினது ரெசிடென்ஷியல் கேஷுவாலிட்டிஸ் எதுவும் பெருசாக இல்லைனாலும் பல இடங்களில் அந்த பாதிப்புகளை அது உறுதிப்படுத்தியிருக்கு. நிறைய இடங்களில் இது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 18 இடங்களில் இதனால ஃபயர் ஆனது ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. CNN இருக்கட்டும், NBCயாக இருக்கட்டும், வாஷிங்டன் போஸ்டாக இருக்கட்டும், நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய ஊடகங்களை என்னால் சொல்ல முடியும். இந்த இடத்துலலாம் ஃபயர் ஏற்பட்டிருக்கு, இந்த இடத்துல ரஷ்யாவோட பாலிஸ்டிக் மிசைல் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கின்றத எல்லாத்துலேயுமே ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன மிசைல் இதை ஃபயர் பண்ணியிருக்காங்க? ICBMன்றது ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்தணுன்ற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் ரஷ்யா எதுக்காக இதை பயன்படுத்தினாங்க? இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கான பதில் என்ன? RS-24 யார்ஸ் மிசைலை பற்றி நமக்கு தெரியும். அதே மாதிரி RS-28 சர்மத் சாத்தான் வெப்பன்,
அதை பற்றியும் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு நடுவில் சத்தமே இல்லாமல் ஒரு மிசைல் இருக்குது தெரியுமா? அதுக்கு பேர் தான் RS-26 ரூபெஸ். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்மீடியேட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இல்லை இன்டர்மீடியேட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. 1990களுக்கு முன்னாடி சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் அதிகமாக அணு ஆயுதங்களை, இந்த சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடாதுன்னு ரெண்டு தரப்புக்கும் இருந்த ஒரு நியூக்ளியர் டீல். 90களில் சோவியத் ரஷ்யா உடஞ்சதுக்கு அப்புறமா புதினோட ஆட்சிக்கு கீழே திரும்பவும் ரஷ்யா இந்த வகையான பியானியர் மிசைல்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணப்பட்டு RS-24ஓட சில அப்கிரேட் பண்ணப்பட்ட வெர்ஷனா இந்த RS-26 ரூபெஸ் மிசைலை உருவாக்குறாங்க. அதை தான் இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் மேலே ஏவி இருக்காங்க. இது நீ எல்லாம் பேருக்கு ரவுடி, ஆனால் நான்லாம் பிறந்ததுலேருந்தே ரவுடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாசகம் இந்த ஏவுகணைக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஏன்னா சாத்தான் வெப்பனை பற்றி நமக்கு தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டையே வரைபடத்துல இருந்து இல்லாமல் போக வைக்கணும்னா அந்த ஒரு ஏவுகணையால் பண்ண முடியும். இந்த பக்கம் RS-24 யார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நகரத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும்னா அதை அந்த ஏவுகணையால் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே நியூக்ளியர் கேப்பபிள் வெப்பன் தான். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இன்டர்மீடியேட் ரேஞ்சில் இருக்குது. இது ரெண்டுக்கும் இதோட அம்சமும் இது கிட்ட இருக்கு. இதோட RS-24ஓட அம்சமும் இருக்கு, RS-28ஓட அம்சமும் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதோட மேக்ஸிமம் ரீஎன்ட்ரி ஸ்பீடுன்றது Mach 20+. சத்தத்தோட வேகத்தை விட 20 மடங்கு அதிகமான வேகத்தில் இதனால போக முடியும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மணிக்கு 25,000 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இதனால அதிகபட்சமாக எட்ட முடியும். நினச்சி பாருங்க, பலிஸ்டிக் மிசைலை ட்ராக் பண்ணுறது ஈஸி தான். இந்த இடத்துல எல்லாருமே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க, ஏன் இருக்கே பலிஸ்டிக் மிசைலை டிஃபெண்ட் பண்ணுறது நீ தானே ஈஸின்னு சொன்ன, அப்புறம் இந்த மாதிரி இவ்வளோ வேகத்தில் ஒரு மிசைல் உள்ள வருதுன்றப்போ அதை அடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றியே, அதுக்கான காரணம் என்னன்னு? பலிஸ்டிக் மிசைலை கண்டிப்பாக ஈஸியாக அடிக்க முடியும். ஏன்னா அதுக்கான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. ஆனால் இதில் 4 வார்ஹெட்டை பயன்படுத்தலாம்னு சொன்னல, அந்த 4 வார்ஹெட் என்னன்னு யாராச்சும் கேட்டிங்களா? அதுக்கான பதில் என்ன தெரியுமா? இதில் MIRV தொழில்நுட்பம், மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், அதையும் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி MARVன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஒரு ஏவுகணையோட வார்ஹெட்டை அதோட டெர்மினல் பாத்தில் அதை பார்த்த விட்டு மாற்றி போயிட்டு, அதாவது ஒரு பெண்டோ இல்லை வேற ஏதாச்சும் அதை பார்த்த விட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போகக்கூடிய மெக்கானிசம், அந்த வார்ஹெட்டையும் வைக்க முடியும். சரி, இதெல்லாம் கூட வேணாம், இதெல்லாம் கூட டிஃபெண்ட் பண்ண முடியும்னு வச்சுங்க. ரஷ்யாவோட ஆவங்கார்ட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் இல்லை ரஷ்யாவோட ஆவங்கார்ட் மிசைலில் ஒரு வார்ஹெட் வைப்போம்ல, அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, உலகத்திலேயே ரொம்ப வேகமான ஏவுகணைகளில் ஒன்று. அந்த வார்ஹெட்டை எடுத்துகிட்டு இந்த மிசைலில் வச்சு நம்மளால் ஃபயர் பண்ண முடியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்இன்டர்செப்டபிள் ஏவுகணைன்னு சொல்லலாம். நல்ல வேளை ரஷ்யா அதில் ஒரு நியூக்ளியர் வார்ஹெட் வச்சு ஃபயர் பண்ண முடியல. இன்கேஸ் அப்படி ஃபயர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுக்குள்ளே இருக்குது. இன்னும் நிறைய வெஸ்டர்ன் மேட் வெப்பன் சிஸ்டம் உக்ரைனுக்குள்ளே இருக்குது. இதே நிப்ரோவஸ்க் ரீஜியனில் வச்சு பேட்ரியாட்டோட அந்த மிசைல்ஸை ஃபயர் பண்ணி ரஷ்யாவோட Su-34 விமானங்களையும் உக்ரைன் சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு ஏவுகணை அமைப்பாலையும் உள்ள வந்த இந்த ரஷ்யாவோட ICBM இன்டர்செப்ட் பண்ண முடியல. இதுதான் ரியாலிட்டி. எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸாலையும் எல்லா ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்த முடியுன்றது ஜஸ்ட் ஒரு ஸ்கேம் மட்டும்தான். கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் அது நிறைய டெக்னிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதை அவ்வளோ சீக்கிரத்தில் இன்டர்செப்ட் பண்ணிட முடியாது. அதுவும் உள்ள ஒரு ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை கொண்டு ஒரு ICBM இன்னொரு நாட்டின் மேலே தாக்குதல் நடத்துறதுனா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. 2ஆம் உலகப் போர் கழிச்சு முதல் முறையாக ஒரு ஏவுகணை இப்படி தாக்குதல் நடத்துதுன்னா அது இதுதான் முதல் முறை. சரியா இருக்கே. இப்போ உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு ரஷ்யா ICBM யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா இருக்கே. ICBM இதுக்கு ஏன் பயன்படுத்தணும்? ரஷ்யா கிட்ட பல வெப்பன்ஸ் அவங்களோட அவுட்லெட்ல இருக்கு. அதில் எதை வேணா அவங்க எடுத்து உக்ரைன் மேலே பயன்படுத்தலாம். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ICBM பயன்படுத்துறாங்க? ஒவ்வொரு ICBM பல மில்லியன், பல 100 மில்லியன் காஸ்ட்டை கொண்ட வரைக்கும் இருக்கு. ஏன்னா அதோட எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பொறுத்த வரைக்கும் 6 டன் வரைக்கும் மேக்ஸிமம் அதோட ஒட்டுமொத்த பேலோட் கெப்பாசிட்டின்னு சொல்றாங்க. எதுக்கு இதை தேவையில்லாமல் யூஸ் பண்ணோம்? உக்ரைனுக்குள்ள ICBM பயன்படுத்துற அளவுக்கு என்ன ஒரு நிலைமை வந்துச்சு? ஆக்சுவலாக இது உக்ரைனுக்கான ஒரு வார்னிங் கிடையாது, ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் ஒட்டுமொத்த நாட்டோவுக்குமான ஒரு வார்னிங். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருமல்ல, இந்த வீடியோட ஆரம்பத்தில், உக்ரைன் மேலே இன்னைக்கு இப்படி ஒரு மிசைலை ஃபயர் பண்ணப்போ ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டமும் இந்த இடத்துல அவங்களோட ரேடாரை ஆக்டிவ் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்களோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அலர்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு. இது ஒரு நியூக்ளியர் வார்ஹெட்டாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் இப்போ இந்த வீடியோ பேசிட்டு இருக்க இந்த டைமில் உலகத்தில் பல மாற்றங்களானது நடந்திருக்கும். இப்போ உக்ரைனை இதே மாதிரி அடித்த ரஷ்யாவால் நாளைக்கு நாட்டோவை அடிக்கிறதுன்றதும் ஒரு சாதாரணமான விஷயம்தான். எப்படி நாட்டோவில் நிறைய நாடுகள் இருக்காங்க. மோல்டோவில் இப்போது நாட்டோவோட ஒரு பேஸ் வைக்கணும், நாட்டோ சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளை உள்ள மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு பேச்சானது ஏற்படுறப்போ ஆல்ரெடி டிரான்ஸ்னிஸ்டேரியாவில் அந்த இடத்துல ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் இருக்காங்க. 90களிலிருந்தே அந்த இடத்துல ரஷ்யாவோட மூவ்மெண்ட்ன்றது இருக்குது. இது நாட்டோவுக்கான ஒரு நேரடி வார்னிங் மட்டும்தான். நீ உக்ரைனுக்கு இந்த அளவுக்கு பர்மிஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உக்ரைனை அடித்த மாதிரி என்னால் நாட்டோவை அடிக்க முடியுன்றதை இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு சம்பவம் மூலிமா ரஷ்யா இந்த இடத்துல உறுதிப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம்.
நல்ல வேளை இது வந்து ஒரு நியூக்ளியர் மிசைலாக இல்லை, இந்த யுத்தமானது ஒரு நியூக்ளியர் யுத்தமாக மாறல. பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 லட்சம் கன்னி வெடிகளை வேற கொடுத்துருக்காங்க ஈஸ்டர்ன் உக்ரைனில் டிஃபென்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக. ஆனால் இந்த மனுஷன் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போறாரு. பாலிஸ்டிக் மிசைல் லான்ச்சை எல்லாருமே பார்த்துருக்கோம், ஐசிபிஎம் லான்ச்சையும் இப்போ பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட இந்த 90s ஜென்ரேஷனுக்கும் சரி, இல்லை இப்போ அடுத்து இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் 80s 70s, இவங்களாம் யாருமே இந்த 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி பிறந்தவங்க யாருமே இந்த அணு ஆயுத வெடிப்பை பார்த்துருக்க மாட்டாங்க. அதையும் ஏன் பார்க்காம இருக்கீங்க? நான் உங்களுக்கான இதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் ஏதோ ஒரு பிளான் இந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிக்கிறதுக்கான வழிகள் ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லுங்கன்னா, ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏடிசிஎம்ஸை உக்ரைன் வந்து ரஷ்யாக்குள்ளே அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதை இன்னும் இழுத்துக்கிட்டே தான் போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ உக்ரைன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டன்ஸ் எல்லாம் உக்ரைனுக்கு மேஜராக பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தேவையில்லாமல் உக்ரைனை சீண்டி விட்டு இந்த இடத்துல ஐரோப்பிய கண்டத்தில் இருக்க ஒட்டுமொத்த பேரும் அவங்களோட செக்யூரிட்டியை ரிஸ்கில் வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இன்றைக்கி உக்ரைனில் விழுந்த இந்த ஏவுகணை நாளைக்கு வேறு எங்கே விழுந்தாலும் நாட்டோ வராது. நம்ம வந்து ஆல்ரெடி இந்த டாப்பிக்கை ரொம்ப நாள் பேசியிருக்கோம். நிறைய டைம் வந்து அதுக்கான கம்ப்ளீட்டாக அது ஒரு வீடியோவே நம்ம பார்த்துருக்கோம். நாட்டோவில் இருக்க எந்த நாடு அடித்தாலும் ஒட்டுமொத்த நாட்டோன்றது இந்த இடத்துல ஒரு பெரிய பொய். அது ஒரு பிம்பமாக நம்ம கிட்ட காமிச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவோட அரசாங்கத்திலே அந்த சட்டத்துக்கான இடம் கிடையாது. நேரடியாக இப்போ இன்னைக்கு நாட்டோ அடித்தா கூட பிரசிடென்ட் பைடனால் அப்ரூவலை கொடுக்க முடியாது, நாட்டோவுக்காக அமெரிக்கா போருக்கு போகும்னு சொல்லிட்டு. இதுதான் ரியாலிட்டியில் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஜஸ்ட் அவங்களோட ஒரு ஈகோக்காகவும் ரஷ்யாவை இந்த இடத்துல ஜெயிக்க விட்டுறக்கூடாதுன்னு அந்த ஒரு பாலிசிக்காகவும் உக்ரைனுக்கு எவ்வளோ உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உதவிகள் எல்லாம் இப்போ ஒரு மிகப்பெரிய பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை வந்து முடிப்பது உங்களா இருக்கேன். இந்த செட்டப் ஒரு 2 நாளைக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நான் ஸ்டுடியோக்கு போயிட்டு நம்ம எப்பயும் போல் அப்டேட்ஸாக பார்ப்போம். இப்போ உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அதை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.